இப்போ என்ன பண்ணலாம்? இன்னையோட 15 நாள் முடிஞ்சு போச்சு. 5 மணிக்கு அவர் ஜெயிலுக்குள்ள வந்துட்டேன் சார். இப்போ 7 ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் பேச வேண்டாம். அவன் வந்துட்ட மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் சமாளிச்சிருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வெளியே தெரிஞ்சா என் வேலை போயிடும் சார். எனக்கு மட்டும் என்ன அவார்டை கொடுப்பானுங்க? எதிர்கட்சிக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். உன்னை விட எனக்கு அவனை ஜெயிலுக்கு அனுப்புறது முக்கியம். ஒரு ஜெயிலராக இருந்துக்கிட்டு இது கூடவா பண்ண முடியாது? நான் அப்பவே சொன்னேன் அவனை பரோல்ல எடுக்காதீங்கன்னு. என் பேச்ச கேட்டிங்களா? சார் கடைசியாக ஜிம்முக்கு போயிருக்காரு சார். லாயருக்கு ஃபோன் பண்ணி அங்கே வர சொல்லு. சரி சார். அவ யார் என்னன்னு எனக்கு தெரியாது. பயப்படாம தயவு செஞ்சு சொல்லுமா. பிரச்சனையில மாட்டி விட்டுறாதீங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நான் லாயர்மா. இவங்க தான் சார் பார்த்துருக்காங்க. யாரோ ஒருத்தன் உள்ளதுக்கு போடுங்க. என்னடா இன்னும் கத்த விட்டுட்டு இருக்கீங்க? சீக்கிரம். லாஸ்ட் டைம்ல என்ன கொடுத்தங்கிறத நானும் மறந்துட்டேன். இது போடுங்க, அலர்ஜி ஆச்சுன்னா மாத்திக்கலாம். சார் லா மினிஸ்டர் சதாசிவம். தெரியும் சார். இந்த பேஷண்ட் யாருன்னு எனக்கு தெரியணும். பேர் அழிஞ்சிருக்கேன் சார். டேட் இருக்குல்ல, அதை வச்சு அன்னைக்கு வந்த மொத்த பேஷண்டோட லிஸ்டையும் கொடு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், நீங்க புறப்படுங்க. இதுக்கு முன்னால் உள்ள ஓபி ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வா. ஓகே. என்ன வேலை பார்க்குறீங்க? ஒரு ஓபி ரெஜிஸ்டர் கூட மெயின்டைன் பண்ண முடியாம? சாரி சார், கிடைச்சதை நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். என்னடா சொல்ற? மாலினியை ஈஸ்வரன் தான் கடத்திருப்பான்னு தோணுது. அவ எதுக்குடா கிட்னாப் பண்ணணும்? அவனை கிட்னாப் பண்ணதே நான் தான். உனக்கு என்ன தேவையில்லாத வேலை? அப்படியே நாட்டை திருத்த போறியா? மனசுல நான் காந்தி நினைப்பா? அவருக்கு கூட சுதந்திரக்கா போராடுறதுக்கு ஒரு பர்சனல் மோட்டிவேஷன் இருந்தது. உனக்கு என்னடா? காந்திக்கு பர்சனல் மோட்டிவ் இருந்தது. ஆனால் வாஞ்சிநாதன், சுபாஷ் சந்திர போஸ் இவங்களுக்கெல்லாம் பர்சனல் மோட்டிவ் இல்லை. எல்லாம் நாட்டு மேல இருந்த அக்கறை தான். சரி, அப்படின்னா அவங்க உன்னதானே ஏதாவது பண்ணணும். மாலினி அதை கிட்னாப் பண்ணணும். அதான் எனக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கு. என்ன செய்யறதுனே புரியல. மாலினியை ஒன் சைடாக லவ் பண்ண வினோத்தை நான் சந்தேகப்பட்டு விசாரிக்க போயிருந்தேன். அவனை இப்போ கொன்னுட்டான். கொலையா? யாருடா? ஈஸ்வரன் தான் பண்ணியிருப்பான்னு தோணுது. அவனை நான் எப்படி கட்டி போட்டு வச்சிருந்தனோ அதே மாதிரி தான் வினோதையும் கட்டி போட்டிருந்தது. மாலினியை லவ் பண்ணுறவன் தான் அவனை கிட்னாப் பண்ணியிருக்கணும்னு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு பதிலாக அவனை கொண்டுட்டான். டேய், இது உன்னோட கெஸ்ஸிங்.
ஆமாம் கெஸ்ஸிங் தான். இப்போ என்ன பண்ணலாம்? பேசாம போலீஸ் கிட்ட போயிடலாமா? போலீஸ்ட்ட போனா இவனை தான் முதல்ல பிடிச்சி உள்ள வைப்பாங்க. பரோல்ல வந்தவனை 6 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம அடைச்சு வச்சிருந்திருக்கான். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் போலீஸ்கிட்ட போனால் வேலைக்காகாது. அவனும் என் ரூட்டே ஃபாலோ பண்ணா அவளுக்கு சாப்பாடு தண்ணி இல்லாமல் கட்டி போட்டு வச்சிருப்பான். நான் அரெஸ்ட் ஆனால் என்னை காப்பாற்ற முடியாமல் போயிடும். கம்யூனிஸ்ட் கொடி கட்டியிருந்த கைத்தால தான் அந்த பாடியோட கை கால்லாம் கட்டியிருந்துச்சு. அந்த மீட்டிங்ஸ் எங்கெங்க நடந்துச்சுன்னு எனக்கு சர்ச் பண்ணி சொல்லுங்க. ஓகே. சொல்கிறா. கம்யூனிஸ்ட் மீட்டிங் 3 இடத்துல நடந்திருக்கு. ஆவடி, போரூர், எண்ணூர். ஆவடி, போரூர், எண்ணூர். நான் அவனை ஏற்கனவே எண்ணூரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் அங்கே போய் பார்க்குறேன். என்னண்ணே தண்ணியே அடிக்க மாட்டேங்கிறீங்க? ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணட்டுமா? அவனை கொல்ற வரைக்கும் என்ன மறக்கடிக்கிற எந்த சந்தோஷத்தையும் தொட மாட்டேன். நான் ஜெயிலில் இருந்த 6 வருஷத்துல எனக்கு எதுவுமே கிடைக்காம இல்லை. ஆனா இந்த 6 நாள்ல சொல்லவே வெக்கமா இருக்குடா. இல்லைன்னா இவளெல்லாம் விட்டு வச்சிருப்பனா? ரிலாக்ஸ் ஆகக்கூடாது. இந்த வருஷம் ஒரு பேப்பர் கூட அரியர்ஸ் இல்லாம பாஸ் பண்ணணும். திவ்யா சொன்னதுனால குணாவை ஃபாலோ பண்ண முடிவு பண்ணேன். குணா தினமும் ஏர்லி மார்னிங் ஜாகிங் போகிறது தெரிஞ்சு அவருக்கு தெரியாமல் பின்னாடியே போனேன். அவர் கட்டி முடிக்காத ஒரு பில்டிங் உள்ள போனார். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதனால நான் உள்ளே போகல. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ ஒருத்தனை தூக்கிட்டு வந்தார். அதை பார்த்து நான் பயந்துட்டேன். அவனை கொஞ்சம் தூரம் கொண்டு போய் ரோட்டில் போட்டுட்டு போயிட்டாரு. அவன் போலீஸ் தேடிட்டு இருக்கிற ஈஸ்வரன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு வந்துட்டேன். குளிர்காய்ச்சல் வந்துருச்சு. மினிஸ்டரை ஜெயிலுக்கு அனுப்பதான் அவனை கடத்திருக்காருன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அம்மா கோயிலுக்கு கூப்பிட்டாங்க, போனேன். அந்த ஈஸ்வரனை கடத்தி வச்சிருந்ததுனால அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அப்படியே வரதா இருந்தாலும் அந்த எல்லா கஷ்டத்தையும் எனக்கே கொடுத்துரு. ஹலோ, எங்கே?